சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமேன். இல்லை நிறைய வார்த்தையை கேட்டு சேச்சுரேட் ஆகிட்டீங்களா? ஆமேன், ஆமேன். ஸோ நம்ம கடந்த 3 வாரம் என்ன பற்றி பார்த்தோன்னா, ஆவியானவர் இந்த உலகத்துக்குள்ளே வரும்போது 3 விஷயங்களை குறித்து என்ன பண்ணுறாரு? கண்டித்து உணர்த்துறாரு. பாவம், நீதி, நியாயத்தீர்ப்பு. பாஸ்டர் வந்து சொன்னாங்க நம்மளுக்கு. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம ஒவ்வொரு வாரம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருத்துவம். ஆமேன். திருத்துவம்னா நம்ம அதாவது என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிறோம். ஆமேன். எத்தனை பேர் திருத்துவத்தை விசுவாசிக்கிறீங்க? திருத்துவம் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமேன். பாருங்களேன், திருத்துவம் ஒரு போதனையாக இருக்குது, ஒரு டாக்டரின் கோட்பாடாக இருக்குது. கிறிஸ்தவ உலகத்தில் அது ஒரு கோட்பாடாக இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாருமே பிலீவ் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு என்ன பண்ணோம், நம்மளுக்கு ரொம்ப மேலோட்டமான அர்த்தம் தான் தெரியும். திருத்துவம்னா என்ன சொல்லுவோம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான், அதுதான் திருத்துவம் அப்படி சொல்லுவோம். திருத்துவம் பைபிளில் போட்டிருக்கா? திருத்துவம்ன்ற வார்த்தை பைபிளில் போட்டிருக்கா? போட்டிருக்காங்க. பைபிளில் திருத்துவம்ன்ற வார்த்தை போடல. ஓகேங்களா? இது ஆதி சபையில் இருக்க அந்த ஜீசஸோட டிசைபிள்ஸ், கிராண்ட் டிசைபிள்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஒரு கிறிஸ்டியன் டாக்டரினா கோட்பாடாக எடுத்துகிட்டு வந்த விஷயம் தான் திருத்தம். ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னா, இப்போ பாருங்களேன், இப்போ சின்ன வயசில் ஒரு குழந்தைங்களுக்குலாம் ஏதாவது கதை சொல்கிறாங்கன்னா எதுக்காக சொல்லுவாங்க? எதுக்காக கதை சொல்லுவாங்கன்னா, அதுலேருந்து ஏதாவது ஒரு கருத்தை அவங்க புரிஞ்சிக்கணும், ஏதாவது ஒரு மாரலை தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணுவாங்க? கதைகள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த திருத்துவத்தை பற்றி டைரெக்டாக ஏன்னா பாருங்களேன், தேவன் என்ன சொல்கிறாரு? நான் ஒன்றான தெய்வம் அப்படின்றாரு. காட் இஸ் ஒன் அப்படின்றாரு. ஆனால் என்ன சொல்கிறோம்? நம்ம என்ன பிலீவ் பண்ணுறோம்? ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட் 3 பேர் சொல்கிறோம். அப்போது முரண்பாடாக இருக்குல்ல? இந்த முழு வேதாகமத்துலேயும் அது ஒரு கதை வடிவத்தில் இருக்குது. நம்ம ஃபைனலாக ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? திருத்துவ தேவனை தெரிஞ்சுக்கிறோம். அது வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் என்ன பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க? ஒன்றான தேவன், அவர் தான் தேவன், அவரை விட்டால் வேறு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், ஏசு கிறிஸ்து மூலமாக என்ன பண்ணுறாரு? கடைசியில் என்ன சொல்கிறாரு அவர்? நீங்கள் உலகமெங்கும் போய் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் என்ன பண்ணுங்கள்? ஞானஸ்தானங்க கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே தான் நம்மளுக்கு கிளாரிட்டியாக தெரியுது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் 3 பேர் இருக்காங்கன்னு தெரியுது. ஓகேங்களா? இப்படி நம்ம ஃபுல் பிக்சரை படித்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்னா நடுவுலேயே மாட்டிப்போம். ஃபுல் பிக்சர் தெரிஞ்சால் தான் கதை புரியும். அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி தேவனை பற்றியும் ஒரு தப்பான விஷயத்தை பாதி கதையிலேயே நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு தப்பான கண்ணோட்டத்தோடு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தேவனை பார்த்துட்டு இருக்கோம். இதனால் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, திருத்துவத்தை பற்றியே ஒரு ஃபுல் கிளாரிட்டி இல்லாமல் போயிடுச்சு. இது திருத்துவம் நம்ம எப்படிலாம் பிலீவ் பண்ணுறதோன்னு சொல்கிறோம் பாருங்களேன். இது எனக்கு சின்ன வயசில் எப்படி சொன்னாங்கன்னா, திருத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எப்படி சொன்னாங்கன்னா, தேவன் தண்ணி மாதிரி இருக்கார். ஃப்ரீசரில் வச்சா என்ன ஆகிடுவார்? அவர் ஐஸ் கட்டி ஆகிடுவார். நார்மலாக இருக்கும்போது எப்படி இருப்பார்? தண்ணியாக இருப்பார். அதுவே சூடு பண்ணால் என்ன ஆகிடுவார்? ஆவியாக பறந்து போயிடுவார். அதுதான் பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருந்தாங்க, நம்மளுக்கு நிறைய கதை வடிவத்தில் எதாவது சொல்லியிருந்தாங்க. அதையும் நம்ம என்ன பண்ணிருந்தோம்? நம்பிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அவர் எப்படி இருக்கார்? ஒரே இது தான், தண்ணி தான். ஆனால் என்னவா இருக்குது? ஐஸ் கட்டியாக இருக்குது, தண்ணியாகவும் இருக்குது, சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு சொல்லி ஓகே 3 இருக்குல்ல, இதையும் தூக்கி 3ல் போடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி விட்டாங்க? போட்டு விட்டாங்க. இந்த மாதிரி பிலீவ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? அதுவும் கிடையாது. இன்னொரு இதில் எப்படி பிலீவ் பண்ணிட்டு இருந்தோன்னா, தேவன் பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்தார்? பிதாவாக ரொம்ப நாள் இருந்தார். நடுவில் 33 வருஷம் இயேசுவாக ஒரு அவதாரம் எடுத்து வந்துட்டார். இயேசு போயிட்டு யார் அமைச்சிட்டார் இப்போது? ஸோ அவங்கள வித்தியாசமான அவதாரங்கள் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்ததா சில பேர் நம்புவாங்க. அதுவும் திருத்துவத்தை பற்றின முழுமையான புரிதல் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ என்ன தாண்டா பதில் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆமேன், ஆமேன். சத்தமாக சொல்லமா? ஆமேன். பாருங்களேன், நம்ம ஏன் திருத்துவம் முக்கியமாக இருக்குன்னா, நம்மளுடைய துவக்கமே அங்கே தான் இருக்குது. நம்ம எங்கேருந்து வந்தோன்ற விஷயமே உங்களுக்கு தெரியலனா, நீங்கள் தப்பான இடத்துல தான் என்ன பண்ணிட்டுருப்போம்? நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆதி ஆகமத்தில் பாருங்களேன், தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா, மச்சங்களை உண்டாக்கும் போது தண்ணீரை பார்த்து பேசுகிறாரு. தண்ணீரை பார்த்தும் பேசும்போது என்ன ஆகுது? மீன்கள் உண்டாகுது. அதே மாதிரி செடி கொடிலாம் உண்டாக்கும் போது எதை பார்த்து பேசுகிறாரு? நிலத்தை பார்த்து, பூமியை பார்த்து பேசுகிறாரு. ஸோ பாருங்களேன், அதோட ஆதாரத்தை பார்த்து தான் தேவன் பேசுகிறாரு. இப்போ மீனை தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு என்ன ஆகிடும்? செத்து போயிடும். இப்போ ஒரு செடியோ மரத்தையோ நீங்கள் நிலத்துலேருந்து பிடிங்கிட்டா என்ன ஆகிடும்? அதே மாதிரி தேவன் என்ன பண்ணார் பார்க்கணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. ஃபஸ்ட்டு பழைய ஏற்பாட்டில் தேவன் தனியாக இருந்தார்.
அதுக்கப்புறமா நடுவில் இயேசுவா வந்தார் அப்படின்னா, இப்போ இங்கே பேசும்போது என்ன போட்டிருக்கு? பின்பு தேவன் நமது சாயலாக நமதுன்னு சொல்லி அவர் யார்கிட்டங்க பேசிட்டு இருக்காரு? யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அவங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ஒன்றுக்கு மேலே நபர் இருந்தால் தான் என்ன யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா என்ன சொல்லியிருப்பார்? என்னுடைய சாயலாகும் என்னோட ரூபத்தின்படின்னு சொல்லியிருப்பார்ல. நமதுன்னு சொல்கிறாருன்னா அங்கே யார் இருக்கா? ஒன்றுக்கும் மேலானவர் இருக்கனால பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? அவங்கள பார்த்து பேசுகிறாங்க. எப்படி தேவன் எல்லாத்தையும் வார்த்தையினால் உண்டாக்குனாரோ, மீன்களை பார்த்து என்ன பண்ணார்? பேசினார். செடி கொடியை பார்த்து பேசினார். எல்லாத்தையும் பார்த்து பேசினார். நம்ம பார்த்து என்ன பண்ணுறாரு அவர்? அவங்கள பார்த்தே பேசிக்கிறாங்க. லெட் அஸ் கிரியேட் மேன் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம உருவாகிறோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறமா தான் ஒரு மனிதனை ஒரு மாம்சத்தின் சாயல் என்ன பண்ணுறாரு? களிமண் வச்சு உருவாக்குறாரு. ஆனால் அவன் உருவான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணுறாரு? அந்த வார்த்தையை ரிலீஸ் பண்ணுறாரு. பார்த்தீங்களா? லெட் அஸ் கிரியேட் மேன்னு சொல்லும் போது என்ன உண்டாகிறான்? மனிதன் உண்டாகிறான். ஸோ இப்போ பாருங்க, நான் சொன்ன மாதிரி எப்படி மீன்களை வந்து தண்ணியிலேருந்து எடுத்துட்டு அதோடைய ஜீவன் போயிடுமோ, அதே மாதிரி மனுஷனும் அவருடைய ஆதாரமாகிய திருத்துவத்திலிருந்து பேசப்பட்டனால நம்ம திருத்துவத்துக்கு வெளியில் இருக்க வாழ்க்கை என்னவா இருக்கு? எங்க புரியுதுங்களா? என்னங்க ரொம்ப கிளியராக சொன்னேன். இப்போ பாருங்க, மீனை வந்து தண்ணியில் எடுத்துட்டா என்ன ஆயிடுது? ஏன்னா அவர் வந்து தண்ணியை பார்த்து பேசினார். இப்போ நம்மளை உருவாக்கும் போது அவரையே பார்த்து பேசிக்கிட்டாரு. ஓகேங்களா? அவரே என்று சொல்லும் போது அந்த திருத்துவத்தை பார்த்து பேசினார். இப்போ நம்ம அவருக்கு வெளியே போகும்போது என்ன ஆகுது? மரணம் உண்டாகுது. புரியுதுங்களா? இதனால தான் ஆதாம் விழுந்து போன போது அவன் பாவம் செஞ்சப்போ அவனுக்கு ஏன் மரணம் வந்துச்சுன்னா, இந்த திருத்துவ வாழ்க்கையிலேருந்து அவன் என்ன பண்ணானா வெளியே வந்துட்டான். இது எனக்கு வேணான்னு சொல்லி வெளியே வந்தான். பார்த்தீங்களா? அப்போ தான் என்ன வந்தது? மரணம் வந்தது. இப்போ பாருங்களேன், இயேசு இந்த உலகத்துக்கு வந்து இந்த திருத்துவ தேவனை காமிக்க தான் என்ன பண்ணார்? வந்தார். வந்து என்ன பண்ணுறாரு? பிதாவை பற்றி பேசுகிறாரு, பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுகிறாரு. நம்மளுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடைச்சதே எப்போ தான்? இயேசு வந்து இந்த உலகத்தில் திருத்துவ தேவனை நம்மளுக்கு காமிச்ச போது தான். ஓகேங்களா? அவர் சொன்ன விஷயம் என்ன வந்துச்சு பாருங்களேன். சுவிசேஷத்தை நம்மளுக்கு அறிவிச்சார். நற்செய்தி என்ன பண்ணார்? அறிவிச்சார். இங்கே பாருங்க, ஏன் சுவிசேஷம் நம்மளுக்கு நற்செய்தியாக இருக்குது? நம்ம நம்புறதுனால அது நற்செய்தியா? சுவிசேஷம் வந்து நம்ம நம்புற விஷயன்றதை தாண்டி அது ஏன் சுவிசேஷமாக இருக்குன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை குறித்து ஒரு விஷயத்தை நம்புறாங்க. பார்த்தீங்களா? அந்த விஷயத்தை நம்ம கேட்கும் போது தான் என்னவா இருக்குது? அது நம்மளுக்கு சுவிசேஷமாக இருக்குது. அதுதான் நம்மளோட நற்செய்தியாக இருக்குது. அவங்க ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணாததை நம்ம பிலீவ் பண்ண போகிறது கிடையாது. அவங்க நம்மளை குறித்து ஒரு நற்செய்தியை பிலீவ் பண்ணுறாங்கல்ல, நம்மளை குறித்து ஒரு நல்ல விஷயத்தை நம்புகிறாங்க. பார்த்தீங்களா? அது நம்மளுக்கு தெரிவிக்கப்படும் போது தான் நம்மளுக்கு அது சுவிசேஷமாக இருக்குது. அதுதான் நம்மளுடைய நற்செய்தியாக இருக்குது. ஆமென். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நற்செய்தின்ற பேரில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பாருங்களேன், நற்செய்தி அப்படின்றது வந்து ஏதோ மனுஷன் பாவம் செஞ்சுட்டான், அதனால் அவன் விழுந்துட்டான், அதுக்கு பரிகாரமாக இயேசு வந்தாகணும், வந்து ஒரு பரிகாரத்தை செலுத்தினதுக்கப்புறம் நம்ம இப்போ பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்றதோடு முடிகிற மேட்ரு இல்லை. அதுக்கு இன்னும் ஆழமான விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை பார்க்கும் போது தான் நம்மளுக்கு அது புரியும். பாருங்களேன், இந்த நம்ம சுவிசேஷம் சொல்லும் போது எங்கே ஆரம்பிப்போம்? சுவிசேஷத்தை மனுஷன் பாவம் செஞ்சுட்டான், அதனால் என்னாச்சு? அவன் தேவ மகிமையை அற்றவனாயிட்டான். அதனால் இயேசு வந்து என்ன பண்ணுறாரு? அவனை திருப்பி அந்த இடத்துக்கு கூட்டு போய் வைக்கிறாரு, அவங்கள பரலோகத்துக்கு சேர்க்கிறாரு. நம்மளுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பமே எங்கே தான் ஆரம்பிக்குது? அவ்வளோதான், கண்ணாடி உடஞ்சி போச்சு, இதுக்கப்புறம் இதை ஒட்டுற வேலை தான் இப்போ பண்ண மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம்? சுவிசேஷத்தையே ஆரம்பிக்கும் போது எங்கே தான் சொல்கிறோம்? மெஸ்ஸில் தான் சொல்கிறோம். இங்கே பாருங்களேன், அது அவ்வளோதான், அது உடஞ்சி போச்சு. ஏன்னா நல்ல பைபிள் ஆரம்பித்து ஒரு 3 அதிகாரத்தில் என்ன ஆயிடுச்சு? அப்படியே ஏதேன் தோட்டம் அது இதுன்னு எல்லாமே பயங்கரமாக வருது. 3ஆவது அதிகாரத்தில் என்ன பண்ணிடுறான்? பாவம் செஞ்சு வீழ்ச்சி ஆகிடுது. ஸோ இவ்வளோ சூப்பர் ஸ்டோரியாக இருந்தது, ஒரு 3 அதிகாரத்தில் என்ன ஆகிடுது? அதுக்கப்புறம் நம்மளுக்கு சொல்கிற சுவிசேஷமும் இப்படி தான் இருக்குது. ஆரம்பிக்கும் போது என்ன தான் ஆரம்பிக்கிறாங்க? நீ பாவி, நீ பாவின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? ஆனால் அதையும் தாண்டது பாருங்களேன், சுவிசேஷம் அங்கே ஆரம்பிக்கிற விஷயம் இல்லை, அது வந்து தேவன் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறனால. தேவன் எங்கே இருந்தார்? அவர் வந்து இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே இருந்தார். அவர் வந்து வெறும் மனுஷனை உருவாக்கினதுக்கு அப்புறம் மட்டும் இல்லை, அவர் அதுக்கு முன்பாகவே இருந்தார். அதனால் காஸ்பல் எங்கே இருந்திருக்கு? இந்த ஏதேன் தோட்டத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அதே எப்படி ஏதேன் தோட்டத்துக்கு முன்னாடி பைபிளில் எந்த வசனமே இல்லையே அப்படின்னு தானே பார்க்குறீங்க? இருக்குங்களா? ஏன்னா ஆரம்பிக்கும் போது எங்கே தான் ஆரம்பிக்குது? ஆதியிலே தேவன் சிருஷ்டிப்பு கட்டம் அப்புறமா தானே இருக்குது, பைபிளே வசனம் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? ஓகே பாருங்கள், இவர் தான் பிதான்னு வச்சுக்கோங்க. இவர் தான் பிதா. ஓகேவா? இப்போ பாருங்கள்,
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்காங்க? வெறும் இந்த சிருஷ்டிப்புக்கு அப்புறமா தான் இருக்காங்களா, இல்ல சிருஷ்டிப்புக்கு முன்னாடியே இருக்காங்களா? ஓகே, எல்லாரும் என்ன பாருங்களேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்காங்க? ஒன்ஸ் எல்லாம் கிரியேஷன்லாம் ஆரம்பிக்கப்பட்டு தான் வந்தாங்களா? அதுக்கு முன்னாடி இருக்காங்க. இப்போ பாருங்க, நித்தியம் நம்மளுக்கு என்னன்னு புரியணும். நித்தியம்னா நம்ம ஏதோ செத்து போனதுக்கப்புறமா நித்தியமாக இருப்போம், நம்ம ஏதோ ஃபியூச்சரில் பேசுவோம் நம்ம. ஆனால் நித்தியம்ன்றது வந்து பாஸ்ட்டும் கிடையாது, ஃபியூச்சரும் கிடையாது. புரியுதுங்களா? நித்தியத்தில் டைமே இல்லை. டைமே இல்லாதனால தான் அது பேர் என்னது? நித்தியம். எட்டர்னிட்டி அப்படின்றது வந்து அதை நீங்கள் டைம் வச்சு என்ன பண்ண முடியாது, டிஃபைனே பண்ண முடியாது. அதுக்கு பாஸ்ட்டும் கிடையாது, ஃபியூச்சரும் கிடையாது. ஓகே, ஃபியூச்சரில் நான் போவேன், அப்போ நான் முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு டைம்ன்ற ஒரு மேட்டரே கிடையாது. அதனால தான் அவங்க எங்கே இருக்காங்க? நித்தியமாக இங்கே இருக்காங்க. வாங்க, இவர் தான் பிதா. ஓகேங்களா? இவர் பிதா, இது குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஓகேங்களா? 3 பேர் எங்கே இருக்காங்கன்னா இவங்க நித்தியத்தில் இருக்காங்க. நித்தியமாக எங்கே இருக்காங்க? இப்படி இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க டைமுக்கு வெளியே இருக்காங்க. எங்கே இருக்காங்க? எல்லாம் சொல்லுங்கள், எங்கே இருக்காங்க? டைமுக்கு வெளியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க பாருங்களேன், அதனால தான் இவங்க ட்ரினிட்டி 3 பேராக இருந்தாலும் யாராக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஒன்றா இருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு கிரியேஷனு, டைமு, ஸ்பேஸு, மேட்டர்லாம் இருக்கும்போது தான் நீங்கள் மேக்ஸில் 1 + 1 + 1 எவ்வளோ? 3. ஆனால் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது, நித்தியத்துலேருந்து பார்க்கும்போது 1 + 1 + 1 என்னதுன்னா 1. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக பார்க்கும்போது தான் 1 1 1 வரும்போது 3ன்னு வரும். அதுவே நீங்கள் வந்து நித்தியத்துலேருந்து இருக்கும்போது இவங்க 3 பேராக இருந்தாலும் யாராக இருக்காங்க? ஒன்றா இருக்காங்க. அதனால தான் என்னது அது ட்ரினிட்டி, ஒரே தேவன், ஒன்றான மெய் தேவன் சொல்கிறதுக்காண்டும் இதுதான். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன் நம்மளுடைய தேவன் 3 நபராக இருக்குன்னு அவசியம்? ஏன் ஒருத்தராக இருந்துட்டு போயிடலாம்ல? ஒருத்தராக இருந்துட்டா பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து இப்போ என்ன இருக்குது, இயேசுவை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, பிதாவை பற்றி என்ன வேண்டியது இருக்குது. எதுக்கு இப்போ 3ஆக இருக்கணும்? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் 3 பேராக இருக்கணும்? ஒருத்தராக இருந்துட்டு போயிட்டா நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும்ல. பாருங்களேன், இவங்க இப்போ பாருங்க, இவங்க வந்து உறவு சார்ந்ததான தேவனாக இருக்கனால, நம்மளுடைய தேவன் உறவு சார்ந்ததான தேவனாக இருக்கனால, இந்த 3 பேராக இருந்தால் தான் என்ன சொல்ல முடியும், உறவை பற்றி நம்மளை இது பண்ண முடியும், நம்மளுக்கு சொல்லவே முடியும். அதே மாதிரி நம்மளை உருவாக்கும் போது யாரோட சாயலில் உருவாக்குனாரு? இப்போ ஏன் நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக இருக்கும்? ஒரு குழந்தையே பாருங்கள், பிறந்த குழந்தைய தனியாக யார் மனுஷனுடைய இன்டர்வென்ஷனே இல்லாமல் நீங்கள் அதை தனியாக வளர்த்திங்கன்னா அது வந்து சில மாதங்களே செத்து போயிடுமா. ஸோ அந்த மாதிரி நம்மளை ஒரு ரிலேஷனல் பீயிங்காக ஏன் படைச்சிருக்காருன்னா, அவர் யாராக இருக்கார்? ஒரு உறவின் அடிப்படையில் செயல்படுற ஒரு தேவனாக இருக்கார். அதனால தான் என்னவா இருக்காங்க, அவங்க 3 பேராக இருக்காங்க. இந்த மாதிரி 3 பேராக அவங்க இருக்கும்போது நித்தியத்துக்கு வெளியில் இருக்காங்க. இப்போ பாருங்களேன், இப்போ இவங்க 2 பேர் இல்லை, இப்போ தனி தேவனாக இவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் யாரை பார்த்துட்டு இருப்பார்? யாருமே இல்லை, நித்தியத்துக்கு வெளியே இருக்கார், படைப்பெல்லாம் எதுவுமே பண்ணல. அப்போ யாரை பார்த்துட்டு இருப்பார்? இவர் அவரையே பார்த்துக்கிட்டு இருப்பார். ரொம்ப சுயநலமாகவும் அப்படி ரொம்ப ஆங்கிரியாகவும் தான் இருப்பார். இப்போ ஒரு சிருஷ்டிப்பை உண்டாக்குறாருன்னா என்ன, எதுக்காக உண்டாக்குவார் அவர்? இவருக்காக. இவரை வணங்கணும், என்ன பண்ணும், இவருக்கு சேவை செய்யணும், இவரை ப்ளீஸ் பண்ணணும், இவருக்கு பாட்டு பாடணும், எல்லாமே என்ன பண்ணுவார், ஒரு பழைய காலத்து ராஜா பண்ண மாதிரி என்ன பண்ணிருப்பார், இவர் சுயநலமான விஷயங்கள் எல்லாமே பண்ணிருப்பார். ஆனால் பாருங்களேன், நம்ம திரித்துவ தேவனாக இருக்கனால, 3 பேராக இருக்கனால இவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்கு. இப்போ 3 பேராக இருக்கனால தான் இவங்களால என்னவே பண்ண முடியும், அன்பை கொடுக்க முடியும், அன்பை ரிசீவ் பண்ண முடியும். இவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு உறவு இருக்கு. புரியுதுங்களா? இவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு ஐக்கியம் இருக்கு. இவங்க ஒருத்தர் பார்த்து தான் என்ன பண்றாங்க, அவங்களுடைய சந்தோஷத்தையே பெற்றுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஐக்கியத்தில் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கவங்க இப்போ இவங்க கிட்ட போயிட்டு இதில் யார் பெரிய ஆளுன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இதில் யார் பெரிய ஆளுங்க? நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, இங்கே பார்த்து சொல்லாதீங்க. இதில் யார் பெரிய ஆளு? பிதா பெரிய ஆளு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா இவர் வந்து இவரை காட்டுவார், இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவரை காட்டுவார், இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மாற்றி காட்டுப்பாங்க. ஏன்னா பாருங்களேன், இயேசு இந்த உலகத்தில் வந்த போது அவர் என்ன சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன், நான் தான் இது, நான் தான் வாசல், அது இதுன்னு சொல்றாரு. ஆனால் யாராவது ஒருத்தர் நல்ல போதகரேன்னு வந்து சொல்லும்போது என்ன பண்றாரு, பிதாவை தவிர. பாருங்களேன், அதுவே முரண்பாடாக இருக்கு. ஏன் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பாருங்க, நானே நல்ல மேய்ப்பன், நான் தான் வாசல், நானும் பிதாவும் ஒன்றா இருக்குன்னு சொல்றாரு. அப்போ வந்து நல்ல மேய்ப்பர், நல்ல போதகரேன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்குறாரு. உடனே என்ன சொல்றாரு, பிதாவை தவிர யாருமே இல்லைன்னு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பாருங்களேன், அவங்கள பற்றி பேசும்போது அவங்களுடைய ஐடென்டிட்டியை பேசுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அவங்கள உயர்த்துற மாதிரி அப்படிலாம் நீங்கள் வந்து ஏதோ ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிங்கன்னா அவங்களை யாரை காமிச்சிருவாங்க, பிதா தான் பெருசு. இவர் என்ன சொல்லுவார், ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, நான் போய் என்னை போல் என்ன பண்ணுறேன், ஒரு தேட்டரவாளர் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மாற்றி அவங்கள பற்றி என்ன பேசிகிட்டே இருப்பாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏசு இருக்கும்போது என்ன சொன்னார், பிதா தான் அப்படி எல்லாமே, அவர் தான் வந்து அவரை பார்த்து தான் நான் எல்லாமே செய்கிறேன்,
அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, என்ன தேற்றவாளன் வருவார்னு சொல்கிறாரு. பிதா என்ன பண்ணுறாரு, வானத்துலேருந்து இவர் என்னோட நேசகுமாரன் அப்படின்னு சொல்கிறார் இயேசுவை பார்த்து. பரிசுத்த ஆவியானவரை பற்றி பழைய ஏற்பாட்டில் நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ பாருங்களேன், இவங்க வந்து அதர் சென்டர்ட் லவ்வில் தான் இருப்பாங்க. இவங்க ஒரு சுயநலமான அன்புல இல்லாமல், இவங்களோட அன்பு எல்லாமே மற்றவங்கள ஃபோக்கஸ்டாகவும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதாம ஒரு அன்பில் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு அன்பில் தான் ஒரு பர்ஃபெக்ட் லவ்வில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்குள்ள இருக்க ஒரு ஐக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கரமான ரிலேஷனல். இதை வந்து நீங்கள் வந்து ஏதோ படித்தோ ஏதோ கேட்டோ அப்படிலாம் தெரிஞ்சிக்கவே முடியாது. இது ஒரு உறவாக இருக்கனால இதை என்ன தான் பண்ண முடியும், அனுபவிக்க மட்டும்தான் முடியும். அதனால தான் மற்ற தேவன்களை போகிற நம்ம வந்து ஏதோ அவங்கள பற்றி படித்து இருந்துக்கலாம், அவங்கள பற்றி கேட்டு புரிஞ்சிக்கலாம், கதை கேட்கலாம் அப்படின்லாம் இல்லை. இதை மாம்சமும் ரத்தமும் என்ன பண்ண முடியாது, வெளிப்படுத்தவே முடியாது. இதை வந்து ஒரு உறவு மூலமாக தான் என்ன பண்ண முடியும். அதுதான் வந்து யோவான் 17:3 என்ன சொல்லுது, ஒன்றான மெய்தான உண்மையும் நீர் அனுப்பின குமாரை என்ன பண்ணும், அறியணும். அறிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், அந்த ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இவங்க ஒரு பயங்கர ரிலேஷனலான காடாக இருக்காங்க. இவங்க உறவில் தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே செயல்படுவாங்க. ஓகேங்களா? இவங்களுக்குள்ள இருக்க லவ்னால இவங்க வந்து ஒன்றா இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஈகோவே இல்லை. இப்போ வந்து இவர் பெரிய ஆளாக ஆயிடுவாரா, அவர் பெரிய ஆளாக ஆயிடுவாரா அப்படின்ற ஒரு வேறுபாடே இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம ஏதோ ஒரு கடை வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு எதிர்க்கவே யாரோ ஒருத்தர் வந்து அதே பிஸ்னஸில் கடை ஆரம்பித்தா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு மாதிரி உள்ளே பண்ணும் பார்த்தீங்களா, அது வந்து இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் இவங்களுக்கு என்னவே இல்லை, அந்த இன்செக்யூரிட்டியே இல்லை இவங்க கிட்ட. ஏன்னா இவங்க யாரை ஃபோக்கஸ்டாக தான் இருக்காங்க, அதர் சென்டர்டாகவும் மற்றவங்கள நல்லெண்ண தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால ஐயோ என்னை விட பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவாரோ அப்படின்ற பயம்லாம் ஜீசஸ்க்கு இருக்காது. அதே மாதிரி பிதா மேலே இருக்கனால எல்லாருமே இப்போ ஏசுன்னு தான் சொல்கிறாங்க, எல்லாம் ஏசு அப்பான்னு வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவருக்கு ரொம்ப என்ன ஆகிடாது, இன்செக்யூரெல்லாம் ஆகிடாது. புரியுதுங்களா? முதல்ல ஏசுக்கும் ஏசு அப்பாவுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? புரியுதுங்களா? ஏசு அப்புறம் அப்பா இருக்கார், நம்ம என்ன பண்ணுறோம், கம்பைன் பண்ணி ஏசப்பா அப்படின்றோம். புரியுதுங்களா? அதனால் வந்து நிறைய ஃபேமஸ் வந்து ஏசுக்கு கிடைக்குது அப்படின்றனால பிதா என்ன பண்ணுறதில்ல, வருத்தம்லாம் அடையிறதில்ல. ஏன்னா அவங்க யாரை ஃபோக்கஸ்டாக தான் இருக்காங்க, அதர் பர்சனை ஃபோக்கஸ்டாக தான் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஒரு டிசைனில் தான் தேவன் வந்து மேரேஜ்ன்ற விஷயத்த சொல்கிறாரு பாருங்களேன். இப்போ நீங்கள் 2 பேர் சேரும்போது என்னவா இருக்கீங்க, ஒரே மாம்சமாக இருக்கீங்க, ஒன்றா இருக்கீங்கன்றாரு. எந்த மாதிரி கான்செப்டில் சொன்னார்னா இந்த மாதிரி. ஆனால் இன்னைக்கு நிறைய கல்யாணத்தில் என்ன ஆகுது, கல்யாணத்தில் தான் என்ன ஆகுது, பிரச்சனை வருது. எதனால் பிரச்சனை வருது பாருங்களேன், ஈகோ. இன்னொருத்தரால் என்ன பண்ணிக்க முடியாது, இன்னொருத்தர் ஏற்றுக்க முடியாது. அவங்க சுயநலமாக தான் லவ் பண்ணிருக்காங்க. இந்த விழுந்து போன மனநிலைமையில் இருக்கனால கல்யாணத்திலே தேவன் வந்து ஒன்றா இருங்கன்னு சொன்னாலும் எப்படி தான் இருக்காங்க, அவங்கவுங்களுடைய சுயநலத்தை தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் என்ன பண்ண முடியல, அப்படி இருக்கவே முடியல. ஸோ இவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ஒன்றா இருக்கும். இவங்க ஒன்று நினைக்கிறாங்கன்னா இவரும் அதே நினைப்பார், இவர் ஒன்று நினைக்கிறாருன்னா. ஏன்னா ஏசு என்ன சொல்கிறாரு, பிதா எதை செய்கிறத காண்கிறனோ நான் அதையே செய்கிறேன். அவர் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தார், ஆனால் என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கும்போது அதை செஞ்சுட்டே இருக்கார். இவங்களை நீங்கள் வந்து இந்த யூனிவர்ஸில் டிஃப்ரெண்ட் பிளேஸில் நீங்கள் பிரித்து வச்சுட்டு இவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாலும் அது என்னவா இருக்கும், ஒரே நேர்கோடில் இருக்கும். அவங்க வந்து ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க, மாறுபட மாட்டாங்க, முரண்பட மாட்டாங்க, ஒன்றா இருப்பாங்க. ஏன் தெரியுமா, எல்லாமே அவங்களுக்குள்ள என்ன இருக்கப்பட்டிருக்கு, இவங்களுக்குள்ள இருக்க ஐக்கியத்தில் அது ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கு, பிணைக்கப்பட்டிருக்கு. ஆமென் ஆமென். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு அன்பில் இருக்கும்போது இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு அன்பு போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? அந்த அன்பு நிறைஞ்சு வலிஞ்சு ஓட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு சிந்தனை வருது. இப்போ நம்ம எங்கே உருவானோன்ற கதையை நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்களோட அன்பு நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சிந்தனை வருது. எல்லாருக்கும் என்ன வருது, அந்த சிந்தனை ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி வருது. என்னன்னா, இப்போ நமக்குள்ளே போயிட்டுருக்க இந்த அன்பை நம்ம என்ன பண்ண போகிறோம், யாருக்கா ஒருத்தனுக்கு நம்ம ஷேர் பண்ணணும். இதை அனுபவிக்கிற ஒருத்தனுக்கு, இது நம்மளுடைய சர்க்கிளில் இருந்து வெளியில் ஒருத்தர் அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், இதை நம்ம ஷேர் பண்ணணும்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு சிந்தனை வருது. அங்கே தான் நம்ம உருவாகிறோம். ஆமென் ஆமென். நம்மளுடைய தொடக்கம் அங்கே தான் இருக்குது. நான் சொன்னது மாதிரி நம்ம எல்லாமே தொடக்கத்தை எங்கே பார்க்குறோம், ஆதாமில் நான் விழுந்து போட்டேன், நான் பாவி அப்படின்னு தான் பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம தொடக்கம் எங்கே இருக்குன்னா அவருடைய சிந்தனையில் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போது தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கார் வச்சுக்கோங்களேன். அவர் இந்த பல்பை கண்டுபிடிச்சார். ஃபஸ்ட்டு அந்த பல்பு எங்கே வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க, அவருடைய மைண்டில் ஃபஸ்ட்டு அந்த பல்பு அவருக்கு இன்வென்ட் பண்ணார். அதுக்கப்புறமா தான் என்னாச்சு, அது ஃபிசிக்கல். ஸோ அந்த பல்பு ஃபஸ்ட்டு எங்கே வந்தது,
மைண்டில். அதே போல் நம்மளை சிருஷ்டிக்கணும், இந்த அன்பை நான் வந்து ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட பீயிங்க்கு நான் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும்னு யோசிச்சாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம உருவாகிறோம். இதை தான் வந்து தாவீது வந்து சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு, 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்ல, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். பாருங்க, மனுஷனை நினைக்கிறதுக்கும் நீ நான் வந்து எம்மாத்திரம்ன்றாரு. ஏன்னா பாருங்களேன், இவ்வளோ ஒரு லவ் போயிட்டு இருக்கு, இந்த லவ்வை யார்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறாரு, ஒரு மனுஷங்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறாரு. பாருங்களேன், அதுக்காக தான் என்ன பண்றாருன்னா எல்லா சிருஷ்டிப்பையுமே உண்டாக்குறாரு. இந்த லவ்வை ஷேர் பண்ண நினைக்கிறனால தான் நம்மள வந்து என்ன பண்றாரு, சிருஷ்டிக்கவே செய்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த எம்மாத்திரன்ற வார்த்தையை மட்டும் நம்ம படிச்சுப்போம். நான் எம்மாத்திரம், நான் பாவி அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஏதோ நம்மளுக்கு பட்டம் கொடுத்த மாதிரி நம்ம என்ன எடுத்துப்போம். எம்மாத்திரம் வந்து என்ன பண்ணுறாருன்னா இதை உண்மையிலே ஃபீல் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு அன்பு போயிட்டுருக்கு, இதை நீங்கள் வந்து மனுஷங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களே, இதுக்கு நான் யார், இதுக்கு யார், எம்மாத்திரம் சொல்லுங்களேன். எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஆச்சரியத்தில் ஒரு வியப்பில் என்ன பண்ணுறாரு, இந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஸோ நம்மளை வந்து ஏதோ கீழாக காமிக்கணும், நான் வந்து குறைவானவன், நான் பாவி அப்படின்றது காமியதுக்காக இல்லை, இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்களே அப்படின்றதுனால யார் நான், எம்மாத்திரம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இப்போ அவங்களுக்கு அந்த தாட் வந்துச்சா, இந்த தாட்டை ஆக்ஷனில் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டைம்ன்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. எப்போ இந்த தாட் வந்ததுக்கப்புறமா ஓகே டைம்ன்ற ஒரு மேட்டர் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க எங்கே இருக்காங்க, நித்தியத்தில் இருக்காங்க. சரி, இப்போ டைம்ன்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணனால அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அங்கே தான் ஆதியாகமம் ஆரம்பிக்குது. என்ன போட்டிருக்கு வசனம், முதல் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பாருங்க, இது தமிழில் வானத்தையும் பூமியும் போட்டிருக்கு, இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா heavens and earth. ஹெவன்ஸ் அண்ட் எர்த். பாருங்களேன், இந்த டைமை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கப்புறமா தான் என்ன பண்ணாரு, பரலோகத்தையுமே பூமியுமே அப்போ தான் உருவாக்குனாராம். பரலோகமே எப்போ தான் உருவாக்கப்படுது, மனுஷனை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ற ப்ராஜெக்ட் எடுத்தக்கப்புறமா தான் என்ன பண்ணுறாரு அவர், பரலோகத்தையும் பூமியுமே உருவாக்குறாரு. இப்போ பாருங்கள், நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா எல்லாத்தையும் படைச்சாரு, அப்படியே வெளிச்சம், பூமி, சூரியன், சந்திரன், அப்புறம் மீன்கள், செடிகள், இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை, அதனால் என்ன பண்ணுவோம், ஒருத்தனை படைச்சி விடுவோம், போகிற போக்கில் இவனையும் அப்படி என்ன பண்ணிட்டோம், அதை என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி படைக்கலைங்க. ஃபஸ்ட்டு தாட் வந்தது யார் தான், உங்களை நினச்சி தான் மீதி எல்லாத்தையுமே என்ன பண்ணார் அவர், சிருஷ்டித்தாரே தவிர எல்லாத்தையும் நான் உருவாக்கிட்டேன் அதனால் ஒருத்தனை சிருஷ்டிப்போன்னு சிருஷ்டிக்கல. நம்மளோட எண்ணெல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன், இதை சுற்றி பார்த்தா எப்படி இருக்குது, நம்மளே அதில் அனுபவிக்கிற மாதிரியா இருக்குது. இந்த உலகம், இந்த அண்ட சராசரம்லாம் பார்க்கும்போது நம்ம அனுபவிக்கிறதுக்காக நம்ம பிறந்த மாதிரி தெரியலையே, சரி ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ போவோம் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கோம். ஆனால் உங்களை மனசில் வச்சு தான் இந்த ஒவ்வொன்றத்தையும் என்ன பண்ணியிருக்காரு அவர், சிருஷ்டிச்சிருக்காரு. இந்த மீன்கள், இந்த செடி கொடி, சூரியன், சந்திரன் எல்லாமே பாருங்களேன், பரலோகத்தை கூட யாரை நினச்சி தான் சிருஷ்டிச்சிருக்காரு, நம்மளை நினச்சி தான் என்ன பண்ணியிருக்காரு அவர், இந்த பரலோகத்தையே உருவாக்கியிருக்காரு. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்க ட்ரினிட்டியோட பிளான் என்னன்னா, இந்த ஓகே பிதா குமாரன் பரிசுத்தாவி, ஓகேங்களா, பிதா குமாரன் பரிசுத்தாவி, இவங்களோட பிளான் என்னன்னா இந்த 3 பேர்லேருந்து ஒருத்தருடைய ஜீவன் மூலமா இந்த லைஃப்பை, இவங்களுக்குள்ள இருக்க லைஃப்பை இந்த மனுஷன் என்ஜாய் பண்ணணும். இப்போ நான் தான் மனுஷன் வச்சுக்கோங்களேன், இவங்க 3 பேருக்குள்ளே இருக்க இந்த ஜீவன், ஒரு ஜீவன் ஓடிட்டு இருக்குல்ல, ஒரு விதமாக வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த வாழ்க்கையை மனுஷன் எப்படி என்ஜாய் பண்ணணும்னா, இங்கே ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, ஏசுன்ற நபர் மூலயமா என்ன பண்ணும், நான் வந்து அனுபவிக்கணும் அப்படின்றது தான் அவங்க முன்னாடி போட்ட பிளான். இவங்க அந்த தாட் வந்துச்சுன்னு சொன்னல நான், மனுஷனை சிருஷ்டிக்கணும்னு, அந்த தாட் வந்ததுக்கப்புறமா இவங்களோட பிளான் என்னன்னா, இந்த திருத்துவத்திலேருந்து ஒரு நபர் வந்து அது மூலமாக இந்த மனுக்குலம் தேவனுடைய வாழ்க்கையை திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக்கணும்னு தான் அவங்களுடைய திட்டம். ஓகேவா, இந்த விஷயம் புரிஞ்சுச்சா? ஸோ கிறிஸ்து தான் நம்மளுடைய தேவனுடைய சித்தமாக இருக்கார், கிறிஸ்து தான் தேவனுடைய நோக்கமாக இருக்கார். அதனால தான் ஒரு வசனம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம வந்து குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுறது தான் என்ன பண்ணியிருக்காராம், நம்மளை குறித்து தேவனுடைய திட்டமாக இருக்கான், அதுதான் அவருடைய அனாதி நோக்கமாக இருக்கான். ரோமர் 8:29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரவனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையோடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருத்துவ தேவனுடைய குமாரன் இருக்கார் பார்த்தீங்களா,
அவர் மூலியமா நம்ம தேவனுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது தான், தேவனுடைய வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறது தான் தேவனுடைய சித்தம். நீங்கள் அதில் என்ன வேணால் பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன வேலை வேணால் செஞ்சுக்கலாம், என்ன படிப்பு வேணால் படிச்சுக்கலாம். ஆனால் இந்த குமாரன் மூலயமா ஒரு விஷயத்தை நம்ம சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஆமீன். ஸோ கிறிஸ்து தான் யார்? தேவனுடைய நோக்கம். அப்போது ஒரு கேள்வி வருது பாருங்களேன். இப்போது ஆதாம் பாவம் செஞ்சானா? ஆதாம் என்ன பண்ணான்? இந்த டைம்ன்ற ஒரு மேட்டர் கிரியேட் பண்ணி அவனை இங்கே விட்ட உடனே என்ன பண்ணிட்டான் அவன்? இவங்க பாருங்கள், இவங்கள மாதிரியே ஒரு நம்ம 1 அதிகாரம் 26 வசனம் பார்த்த மாதிரி அவருடைய சாயலாகவே அவருடைய ரூபத்தின்படி என்ன பண்ணுறாரு? இந்த மனுஷனை உருவாக்குறாரு. இவனுக்கு எல்லா ஃப்ரீ வில்லும் கொடுத்து எல்லா சாய்ஸ் எடுக்கிற திறனோட என்ன பண்ணுறாரு? இவனை படைச்சி இந்த டைம்ன்ற மேட்டரில் வைக்கிறார். இவன் என்ன பண்ணிடுறான்? இவனுக்கு அந்த நன்மை தீமையும் மரமும் ஜீவவருஷத்தையும் வைக்கும்போது என்ன பண்ணிடுறான்? பாவம் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? விழுந்து போயிட்டான். ஸோ இப்போது இவன் பாவம் பண்ணிட்டான். இவன் பாவம் பண்ணது இந்த டைம்குள்ளே. ஓகேங்களா? நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இவன் பண்ண பாவம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்திருக்குமா? டேய் தொடாதரா, ஐயோ தொட்டானா போச்சு அப்படின்னு சொல்லி பரலோகத்தில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்களா? அவ்வளோதான், ஆதாம் என்ன பண்ணிட்டான்? பழத்தை சாப்பிட்டான்னு சொல்லி அது ஒரு பிரேக்கிங் நியூஸாக இருந்துச்சான்னு கேட்குறேன் நான் இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு. இல்லை. ஓகேங்களா? அதை நம்புறீங்களா? இவங்க சர்ப்ரைஸ் ஆகலை. இவன் என்ன பண்ணுவான்னு தெரியும். இவன் விழுவான், சொதப்புவான், அதே மாதிரி ஜீவனையும் சூஸ் பண்ணுவான்றது தெரியும். ஏன்னா ஃப்ரீ வில் யார் கீழே இருக்குது? மனிதன் கீழே கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ இப்போ பாருங்கள், இவன் பண்ண பாவம் இவங்களை என்ன பண்ணவே இல்லை? பாதிக்கவே இல்லை. இவங்களை அஃபெக்ட் பண்ணவே இல்லை. இவன் பண்ண டைமில் பண்ண விஷயம் நித்தியத்தில் இருக்க இவங்களை அதை அஃபெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தார்? இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தார்? எதுக்காக? பாவத்தை சுமந்து தீக்க வந்தார். அப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, அப்போ பாவம் செய்யலைன்னா இயேசு வந்திருப்பாரா மாட்டாரா? ஸோ நம்ம எப்படி யோசிக்கிறோம்? மனுஷன் படைச்சாரு, இவன் சொதப்பிட்டான், அதனால் இயேசு பிதா என்ன பண்ணார்? மகனே நீ போய் என்ன பண்ணு, இந்த மனுக்குலத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஏதோ கண்ணீர் விட்டு இயேசு அனுப்பி வச்ச மாதிரி நம்ம யோசிக்கிறோம். கரெக்டாக? ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, மனுஷன் பாவம் செய்யலைன்னா இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருப்பாரா மாட்டாரா? அந்த கொஸ்டின் அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே நம்மளுக்கு போகிற ஃப்ளோவில் நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ பாருங்களேன், நம்ம சுவிசேஷமே எங்கே ஆரம்பிக்கிறோம்? நீ பாவி. எந்த வசனத்தை எடுத்து போனால், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரிச்சால்ன்ற, அது வந்து தாவீது அவர் சொன்ன வசனம். அவங்க அம்மா அப்படி பண்ணிட்டாங்க போல, அதை என்ன சொன்னார்? அதை ஒரு வசனமாக எழுதி வச்சிருக்காரு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாருமே பிறக்கும் போது எப்படி தான் பிறக்கிறோம்? பாவத்தில் தான் பிறக்கிறோம், பாவியாக தான் பிறக்கிறோம்னு யார் சொன்னது? நம்மளுடைய துவக்கம் ஆதாமுடைய பாவத்தில் தான் இருக்குன்னு நம்மளுக்கு யார் சொன்னது? ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உலகம் தோட்டத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டாரு? அவரோட தாட்டில் நம்ம பிறந்திருக்கோம். அப்போ எப்படி நம்ம பாவத்தில் இது பண்ண முடியும்? ஏன்னா பாருங்களேன், சுவிசேஷம் சொல்லும் போது நம்மளுக்கு மெயினாக என்ன கற்றுறாங்கன்னா, நீ சுவிசேஷம் சொல்கிறவனுக்கு அவனை எப்படியாவது என்ன பண்ணும்? பாவின்னு அவனை கன்வின்ஸ் பண்ணிடணும். அவனை எப்படியாவது என்ன பண்ணும்? நீ பாவி தான். அதனால தான் பாருங்களேன், நம்ம சர்ச்சில் நிறைய பசங்க ட்ராக்ஸ்லாம் கொடுக்க போயிருந்தாங்க. போகும்போது என்ன சொல்லியிருக்காங்க? நீ பாவின்னு சொல்லியிருக்காங்க. டே நான் பாவின்னு உனக்கு யாரா சொன்னது அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். இவனுக்கு பதிலே இல்லை, என்ன சொல்கிறதுனே தெரியலையாம். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம சுவிசேஷமே எப்படி தான் சொல்கிறோம்? நீ பாவி அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்கள போய் அப்படி சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த பாவன்ற விஷயம் இல்லாமல் நம்ம சுவிசேஷமே சொல்ல முடியாமல் இருக்குது. ஓகே, எபேசியர் 1 அதிகாரம் படிப்போம். 1லேருந்தே படிப்போமே. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசியாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பதாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய அன்புல என்ன ஆகணுமா? பரிசுத்தமும் குற்றமற்றலாம் ஆகிறது தான் யாரோட சித்தமா இருக்கு? தேவனுடைய சித்தமா இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பணுன்ற பிளானு ஆதாம் சொதப்பினால வந்ததா இல்லை அவரோட அனாதி நோக்கமா? அது உலக தோற்றத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு அவரு? திருப்பி படிப்போமே, சத்தமா எல்லாரும் சேர்ந்து படிங்களேன். நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே
கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமென். நம்ம உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவில் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். நீங்க ஆதாம்ல பாவம் செஞ்சு உள்றதுக்கு முன்பாகவே நீங்க கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீர்கள். ஆமென். உங்களை பாவம் அது உங்களோட ஐடென்டிட்டி இல்லை. நான் பாவி அங்கேருந்து உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை. உங்களுடைய ஆரம்பம் நான் பாவி அப்படின்ற ஆரம்பிக்கிறது இல்லை. நீங்கள் உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே அவருடைய சிந்தனையில் நம்ம இருந்திருக்கோம். நம்மளை பற்றி என்ன சிந்திச்சிருக்காரு அவர்? அன்பில் என்ன பண்ணுமா? பரிசுத்தமாக்கணுமா, நம்மளை குற்றமற்றவர்களாக்கணுமா. ஆமென். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆதாம் பாவம் செஞ்சனால இயேசு வரல. இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா லாங் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா பாருங்களேன், இந்த சிஸ்டிப்பு டைமு, இந்த மரம் செடி சூரியன் சந்திரன் இதெல்லாம் உருவாக்கத்துக்கு முன்பாகவே நம்மள என்ன பண்ணியிருக்காரு? அவர் கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை அவர் சூஸ் பண்ணியிருக்காராம். ஆதாம் நீங்கள் விழுந்து போன பாவத்துல தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய ஆரம்பம் எங்கே இருக்குன்னா கிறிஸ்துவுக்குள்ள உலகம் தோற்றத்துக்கு முன்பாக இருக்கு. அதுதான் பாருங்களேன், எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அவர் தாயின் கருவில் உருவாகத்துக்கு முன்பாகவே என்ன பண்ணியிருக்காரு? இப்போ பாருங்களேன், நம்ம உண்டானக்கப்புறமா நம்மளை தெரியல. உண்டானக்கப்புறமா உங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கேன், உன்னோட திட்டத்தை நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். நீ தாயின் கருவில் உன்னோட திட்டத்தை தெரிஞ்சிடல. நீங்கள் உருவாகிறதுக்கு முன்பாகவே என்ன பண்ணியிருக்காரு? அவர் உங்களை பற்றி தெரிஞ்சிருக்காரு. உங்களுடைய நோக்கத்தை அவர் வச்சிருக்காரு. ஸோ நம்மளுடைய ஆரம்பம் நம்ம ஆதாம்லேருந்து பார்க்கறத நிறுத்திட்டு நம்ம உலகம் தோற்றத்துக்கு முன்பாக அவருடைய எங்கே இருந்திருக்கோம்? அவங்க 3 பேரோட சிந்தனையில் நம்ம இருந்திருக்கோம். அதுதான் நம்மளுடைய ஆரம்பம். ஸோ இப்போ பாருங்களேன், ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ பாருங்கள், இவங்க 3 பேர் இருக்காங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்காங்க. ஓகேங்களா? 3 பேர் இருக்காங்க. இப்போது இவங்க பரிசுத்தமாக இருக்காங்களா? பரிசுத்தமாக இருக்காங்களா இல்லையா? என்னங்க அதுவே டவுட்டாக சொல்கிறீங்க? இவங்க பரிசுத்தமாக இருக்காங்களா இல்லை? இவங்களை கேட்கல, உண்மையிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் கேட்குறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாக இருக்காங்களா இல்லையா? ஆமாம், கரெக்டுங்களா? ஓகே, சரி, இந்த வசனம் படிப்போம். இப்போ நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு. ஓகே, இங்கே பாருங்க, இப்போ தமக்கு முன்பாக நம்ம அன்பில் பரிசுத்தப்படணும், குற்றம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது அவர் உலகம் தோற்றத்துக்கு முன்பாக இருந்த பிளானை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. உலகம் தோற்றத்துக்கு முன்பாக பாவம் இருந்ததா? உலகம் தோற்றத்துக்கு முன்னாடி பாவம் இருந்ததா? பாவம் இல்லை. அப்போவே உங்களை பரிசுத்தப்படுத்தணும், உங்களை குற்றமற்றவராக்கணும்னா எப்படி அது? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவங்க பரிசுத்தமாக இருக்காங்கன்னா இவங்க பாவம் செய்யாதனால பரிசுத்தமாக இருக்காங்களா? இப்போ பிதா என்ன சொல்கிறார்? நான் பரிசுத்தராக இருக்கிறது போல அப்போ தேவன் பரிசுத்தராக இருக்கார். இவங்க ஏன் பரிசுத்தராக இருக்காங்க? ஐயோ நான் குடிச்சிடக்கூடாது, ஐயோ நான் பாவம் செஞ்சிடக்கூடாது அப்படின்றனால இவங்க பரிசுத்தராக இருக்காங்களா? இவங்க எப்படி பரிசுத்தராக இருக்காங்க? இவங்களோட நேச்சரே என்னதான்? இவங்களுக்குள்ள இருக்க அன்பு இருக்குது பார்த்தீங்களா? இந்த அன்பு இவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் இவங்க யாராக இருக்காங்க? பரிசுத்தமாக இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு சமாதானம், அன்பு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், நீங்கள் யாரையாவது உண்மையிலேயே நேசிச்சிங்கன்னா அவங்களுக்கு எதிராக நீங்கள் பாவம் பண்ணுவீங்களா? அவங்க எதிராக நம்ம பாவம் பண்ணுறது என்னதாக இருக்கும்? கஷ்டமான விஷயமா இருக்கும். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒருத்தரை நீங்கள் உண்மையாக நேசிக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையை நேசிக்கிறீங்க, உங்களுடைய கடவுள் கொடுத்துருக்க உங்களுடைய ஜீவனை நேசிக்கிறீங்கன்னா நீங்கள் உண்மையிலே என்ன பண்ண மாட்டீங்க? பாவமே செய்ய மாட்டோம். ஓகேவா? ஸோ இப்போது என்ன கேள்வினா, பரிசுத்தம்னா என்ன? பாவம்ன்ற விஷயம் சொல்லாமல் இப்போ நீங்கள் எனக்கு பரிசுத்தம்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். லவ். டேடி கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணே இருப்பார். ஓகேங்களா? பரிசுத்தம்ன்ற வார்த்தையை நம்மளால் பாவம் இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்மளுக்கு பரிசுத்தம்னால என்ன மைண்டுக்கு வருது? தப்பு செய்யாமல் இருக்கிறது தான் என்னது? பரிசுத்தம். ஆனால் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல அப்படின்னு சொல்லும் போது அப்போது அவர் பாவம் செய்யாதனால பரிசுத்தராக இருக்காரான்னு நான் கேட்குறேன். இப்போது உலகம் தோற்றத்துக்கு முன்னாடி பாவம் இருந்ததா? பாவம் வந்ததே எப்போ தான்? டைம்ன்ற மேட்டர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான். அப்போது அந்த பாவம் எப்படி அவங்கள பாதிச்சிருக்கும்? அப்போ அவங்க பாவமே இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. பாவன்ற மேட்டர் தெரியாமல் முடியாது. அவங்க எப்படி தான் இருக்காங்க? பரிசுத்தமாக இருக்காங்க. இப்போது அவரை மாதிரி நம்மளும் பரிசுத்தராக இருக்க சொல்கிறாருன்னா எந்த மாதிரி பரிசுத்தராக இருக்க சொல்கிறாரு? எதனால? அன்பா. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அன்பு இருக்குது பார்த்தீங்களா? அந்த அன்பை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அதுலேருந்து ஒரு பரிசுத்தம் வரும். ஓகே, அதுதான் படிப்போமா அந்த வசனம், 4ஆம் வசனத்தை. தமக்கு முன்பதாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களாக இருப்பதற்கு உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அன்பில் தான் என்ன ஆகுமா?
பரிசுத்தப்பட முடியும். அன்புல தான் நம்ம என்ன பண்ண முடியும்? குற்றமற்றவர்கள் ஆக முடியும். ஆனா இன்னைக்கு பாருங்களேன், கிறிஸ்தவ மதத்திலையும் சரி, எந்த மதத்திலையும் சரி, என்ன பண்றாங்க? குடிக்கிறியா நீ பாவி, தம் அடிக்கிறியா நீ பாவி, நீ லிப்ஸ்டிக் போட்டு சர்ச்சுக்கு வரியா நீ என்னது பாவி, நீ செருப்பு போட்டு என்ன வர புல்பிட்டுக்கு வரியா நீ யாரு? நம்மளுடைய செயல்களை வச்சியும் நம்ம என்ன பண்றோம் என்ன பண்ணலன்ற வச்சு தான் நம்ம என்ன சொல்றாங்க? நம்ம பாவியா பரிசுத்தவானா சொல்றாங்க. ஆனா நம்ம பரிசுத்தவான் ஆகிறது எதுல ஆகிறோம்? அவருடைய அன்புல. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பயமுறுத்தி அவங்கள பரிசுத்தமா இருக்க வைக்க ட்ரை பண்றோம். பாருங்களேன், பயத்துக்கு ஆப்போசிட் என்னது? அன்பு. ஓகேங்களா? ஏன்னா பூரண அன்பு என்ன பண்ணும்? பயத்தை புறம்பே தள்ளணும். அப்போ நம்ம பயத்தை வச்சு மக்களை நீ அது பண்ணா பரிசுத்தமா இல்லை, இது பண்ணா பரிசுத்தமா இல்லைன்னு சொல்லும் போது அவங்க உண்மையிலே பரிசுத்தமா இருக்க மாட்டாங்க, நடிக்க தான் செய்வாங்க. புரியுதுங்களா? ஸோ நம்ம பண்ற விஷயத்தினால நம்ம பரிசுத்தம் இல்லை, நம்ம கிட்ட எது இல்லை, பாவம் இல்லாதனால நம்ம பரிசுத்தம் இல்லை, நம்ம கிட்ட எது இருக்கோ அதுதான் நம்மளை பரிசுத்தமாக்கும். எதுனா அவருடைய அன்பு. ஆமென். அந்த அன்பு இருக்கனால தான் நம்ம பரிசுத்தமா இருப்போமே தவிர, நான் இது பண்ணாம இருந்துட்டேன், நான் அது பண்ணல, அதனால நான் பரிசுத்தம்னு சொல்றது உண்மையிலே பரிசுத்தம் கிடையாது. ஆமென். இப்படி போமா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. நீங்க சமாதானமா இருக்கும்போது என்னவா இருப்பீங்க? ஏன்னா இப்ப பாருங்களேன், அன்புல இருக்கும்போது என்னவா இருக்க முடியும்? சமாதானமா இருக்க முடியும். நீங்க சமாதானமா இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? பரிசுத்தமா இருக்க முடியும். அதுக்கப்புறமா என்ன சொல்றாரு? பரிசுத்தம் இல்லாமல். ஸோ நம்ம இந்த அன்புல இருக்கோம் பார்த்தீங்களா, அவருடைய அன்பை புரிஞ்சு நம்ம அந்த அன்புல இருந்து வாழ்றோம் பார்த்தீங்களா, அதுதான் பரிசுத்தம். ஆமென். அந்த சமாதானத்தில் அவர் கொடுக்குற அந்த அன்புலேருந்து வர சமாதானத்தில் நம்ம வாழும் போது தான் பரிசுத்தமாகவே இருக்க முடியும். ஆமென். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, பரிசுத்தத்தை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், எப்படி நம்ம பார்க்குறோம் பரிசுத்தத்தை? நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு வந்தோம். பாவம் எப்படி வித்தியாசமான ஒரு அர்த்தத்தில் இருக்குது, நீதி, அப்புறமா அவரோட நியாயத்தீர்ப்பு. அதே மாதிரி பரிசுத்தத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்ம பாவன்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது? பரிசுத்தத்தை டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அவருடைய அன்பை வச்சு தான். ஏன்னா அவர் உலகத்தோட்டத்துக்கு முன்னாடி என்னவா இருக்காரு? பரிசுத்தமா இருக்காருன்னா அவங்களுக்குள்ள இருக்க அன்புல தான் அவங்க பரிசுத்தமா இருக்காங்க. ஆமென். ஆமென். இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இயேசுவின் மூலமா, கிறிஸ்துவின் மூலமா நம்ம என்ன பண்ணப்படணும்? அன்புல பரிசுத்தப்படணும், குற்றமற்றவர்களாக ஆகணும். அதை எப்போ தீர்மானிச்சாங்கன்னா, உலகம் தோற்றத்துக்கு முன்பாக. ஜீசஸ் பிளான் பி கிடையாது. ஏதோ மனுஷன் விழுந்துட்டான் அதனால நான் வரேன்னு சொல்லி ஜீசஸ் ஒரு பிளான் பியா வரல. ஐயோ தப்பு பண்ணிட்டான் பையன் செஞ்சுட்டான், ஓகே இப்போ சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வரலங்க. இயேசு இந்த உலகத்துக்கு வர்றது அவருடைய அனாதி நோக்கம். உலகம் தோற்றத்துக்கு முன்னாவே அவர் இயேசு இந்த உலகத்துக்கு வரணுன்றது தான் என்னவா இருக்கு? தேவனுடைய திட்டமா இருக்கு. மனுஷன் பாவம் செய்யறானோ இல்லையோ, இயேசு என்ன பண்ணிருப்பார்? இந்த உலகத்துக்கு வந்திருப்பார். ஸோ இனிமேல் யாரா கேட்டா அப்படியே பேனு முழிக்காதீங்க. பாவம் செஞ்சனால இயேசு வந்தாரா இல்லை அவர் வந்திருப்பாரான்னு கேட்டா என்ன பண்ணணும்? நம்மளுக்கு தெளிவாக தெரியும். பாருங்களேன், இந்த விஷயம்லாம் புரியாதனால நம்ம எப்படி பண்ணிருக்கோம்? நம்ம பாவத்துக்கு தான் வந்தார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இன்டெரக்டாக என்ன பிலீவ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பாவின்னு பிலீவ் பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பாவியே இல்லை, நீங்கள் உலக தோட்டத்துக்கு முன்னாடி அவர் சிந்தனையில் இருந்திருக்கீங்க. உங்களுடைய ஆரம்பம் பாவத்தில் இல்லை. நீங்கள் பாவின்றதுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்க தேவையில்லை. அவர் உங்களை பரிசுத்தமாக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆமென். நம்மளை பற்றி என்ன யோசிக்கிறோன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் உங்களை பாவின்னு யோசிச்சுட்டு நீங்கள் நீதிமான் ஆகணும், பரிசுத்தவான் ஆகணும்னு நினச்சா அது முடியவே முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களை பற்றி என்ன நம்புறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நம்ம அவரோட சிந்தனையில் இந்த பாவன்ற விஷயம்லாம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம இருந்திருக்கோம். அவர் நம்மளை பற்றி யோசிச்சிருக்காருன்ற விஷயம் நம்மளுக்கு புரியலன்னா, நம்மளுடைய ஆரம்பம் நம்ம பாவத்துலேருந்து தான் நம்ம பார்ப்போம். நம்மளை பாவியாக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? பார்த்துக்கிட்டே இருப்போம். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீக் பேசின மாதிரி ஒரு மாங்காய் மரம் என்னதான் ட்ரை பண்ணாலும் ஆப்பிள் கொடுக்கவே முடியாது. நான் பாவி, நான் நீதிமான் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஆக முடியாது. உங்களை அவர் பரிசுத்தப்படுத்திருக்காரு. எப்போ? உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே அவருடைய அன்பில் என்ன பண்ணியிருக்காரு? உங்களை குற்றமற்றவர்களாக்கியிருக்காரு. அந்த விஷயத்தை நம்ம பிலீவ் பண்ண தான், அதுக்கு நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட தான் நம்மளுடைய உண்மையான ஐடென்டிட்டியை நம்மளுக்கு தெரிய வரும். இந்த வசனத்தை படிப்போம். 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் தம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். வாவ், ஆமென். இப்போ பாருங்க, கிருபைன்றது ஏதோ நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறம் வந்த மேட்டர் இல்லை. கிருபை நம்ம பாவத்துக்கு அப்புறம் வந்த மேட்டர் இல்லை. கிருபையை கூட நம்ம எப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்? நான் பாவி, என்ன பண்ணிட்டார் அவர்? நான் தகுதி இல்லாதவன், எனக்கு கிருபையால் என்ன பண்ணிட்டாரு?
இறக்கம் காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எப்போ கிருபை அருள் இருக்காரு அவரு? ஆதி காலம் முதல்னா இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பாக அப்பவே நம்மளுக்கு கிருபை அருளப்பட்டிருக்கு. ஸோ இந்த கிருபையை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ டிஃபைன் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு பாவத்தை நீங்கள் சொல்லணும், பாவத்தை நீங்கள் வந்து அதை அண்டர்லைன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நம்மளுக்கு பாவம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு அவர்? கிருபை கொடுத்துருக்காரு. ஸோ கிருபையோட மீனிங்கே புரியாமல் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நியாயப்பிரமாணத்துக்காக வந்தது, நம்மளோட பாவங்களுக்காக வந்தது நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது நம்மளுடைய ஐடென்டிட்டியா, நம்மளுடைய அடையாளமா உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கிருபை. ஆமென். அது நம்மளுடைய கிருபையினால இல்லை, அது அவருடைய ஈவு. அவங்க முடிவு பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த ஜீவனை நான் இந்த மனுக்குலத்துக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி. அந்த தீர்மானத்தின் நிமித்தம் தான் நம்ம இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆமென்.